ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம். அமேசானில் வந்து ரொம்ப கம்மியான விலையில் ஒரு ஸ்மால் கேமரா வாங்கியிருக்கோம். இது 360 டிகிரி ரொட்டேஷன் கிடையாது, ஜஸ்ட்டு ஃபோக்கஸ்டு கேமரா. ஒரு ஷாப்பு அந்த மாதிரி வைக்கிற இடத்துல வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ஷாப்புக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேமரா விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அமேசானில். ஸோ மற்ற நான் லோக்கல் ஷாப்பில் கேட்குறத விட இது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க ஆஃபர் ப்ரைஸ். பேக்கேஜிங் இருக்குது, ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோஸ், அதே போல் விலை கம்மியாக இருக்கிற கேஜெட்ஸ் எங்கே இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸ் பேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, ஒன்றும் டேமேஜ் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் உள்ளார வந்து சரியாக வைக்கல, சும்மா லூஸாக தூக்கி போட்டிருந்தாங்க. பட் ஷேக் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது ட்ரூவி பிராண்டோட கேமரா, அது க்யூப் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான கேமரா, இல்லைன்னா நைட் விஷனும் இருக்கும், ப்ளஸ் வந்து 2 வே வாய்ஸ் இருக்கும். மெமரி கார்டு வந்து 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. 2 மெகாபிக்சல் கேமரா தான். சும்மா நார்மலாக இண்டோராக யூஸ் பண்ணுறதுக்கு 2 மெகாபிக்சல் போதும் தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இதில் அப் டு 5 மெகாபிக்சல் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் 2 மெகாபிக்சல் நல்லா தான் இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து வைஃபை சப்போர்ட்டு, மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு குவாலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. நிறைய அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் கேமரா வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கேமரா அதே பிராண்டில் இருந்தாக்கா ஒரே அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக 1 மாதத்துக்கு அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேணுன்னா பே பண்ணணும். மேலே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சார்ஜர், அடுத்தது கேமரா. ஃபஸ்ட்டு ரெகுலர் யூஸர் மேனுவல் தான். அடுத்தபடியாக நம்ம கேமரா எடுக்கலாம். கேமரா வந்து சேஃபாக தான், நல்லா ஒரு ஷேக்கே ஆகாத மாதிரி பக்கவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கேமரா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, உள்ளங்கையில் கூட வச்சுக்கலாம், அவ்வளோதான் சைஸே, ரொம்ப பெருசே கிடையாது, நார்மல் சைஸ் தான். இதில் வந்து பின்னாடி வந்து ஸ்கேன் பண்ண வைக்க, QR கோட் ஸ்கேன் பண்ண வைக்க நம்ம வந்து கான்ஃபிகர் ஆகும். இந்த கீழே இருக்க ஸ்டாண்ட் அப்படி மாதிரி இழுத்தோம் அப்படின்னாக்கா இதை எடுத்துகிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த பக்கம் வேணால் பொசிஷன் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே அப் டவுன் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். நமக்கு ஏற்ற பொசிஷன் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் பொசிஷன் வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து கிளியராக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து அதே போல் அவங்க ஏற்றாப்பில் வரவங்க பேசுகிறது எல்லாமே நம்ம கிளியராக கேட்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லணும்னா நைட் விஷன், முன்னாடி லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நைட் விஷனும் சப்போர்ட் பண்ணும். வால்யூம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக கத்தாது, ஓரளவுக்கு நார்மல் வால்யூமாக தான் இருக்கும். ஸோ ஒரு காம்பேக்டான விலை கம்மியான கேமரா இது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டைப் சி சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. டைப் சி வந்து சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது கேமராவும் டைப் சி தான். ப்ளஸ் அதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஒரு டபுள் செட் டேப் 3mm டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் ஓரளவுக்கு குவாலிட்டி அதுவும் ட்ரூவிலே வந்துடும், நம்ம தனியாக வாங்கணும் அவசியம் கிடையாது, அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு 949 ருபீஸ் தான் இதோட காஸ்ட்டு, ரொம்ப அதிகமாக கூட கிடையாது. ஸோ குவாலிட்டிங்கிறது நல்லாவே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இது மேலே வந்து நம்ம லென்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் கவர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து மேக்கிங் குவாலிட்டிங்கிறது நல்லாவே இருக்குது, உங்களுக்கு அந்த அவ்வளோ டைட்டாக உள்ள போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளங்கை, நான் சொன்ன மாதிரி உள்ளங்கைக்குள்ளே தான் இருக்குது, ரொம்ப பெரிய கேமராவும் கிடையாது, வெயிட்லெஸ். நீங்கள் வந்து எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூவை சரியாக போடல கூட பயப்பட வேணால், கீழே விடாது, அந்தளவுக்கு வெயிட்லெஸ் தான், ரொம்ப வெயிட் கிடையாது. ஸோ இதோட கான்ஃபிகரிங் வீடியோ பார்க்கலாம். பின்னாடி நமக்கு ஸ்கேனிங் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து பவர் கார்டு கனெக்ட் பண்ணணும். பவர் கார்டு கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு க்ரீன் லைட் வந்து கேமராவில் எரியும். ஆல்ரெடி என்னுடைய ஷாப்பில் வச்சுருந்த கேமரா நான் லாகின் பண்ணுறேன், ஏன்னா அந்த அப்ளிகேஷன் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ட்ரூ க்ளவுட் அப்ளிகேஷன் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது. உள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த ஆட் கேமரா இருக்கும். ஆட் கேமரா கிளிக் பண்ணிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கேமரா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். நம்ம அதை ஸ்கேன் பண்ணிட்டோன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதாவது நம்ம மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம், அந்த QR கூட ஸ்கேன் பண்ணிட்டால் கூட நம்மளுக்கு போதும், தேவை. மற்றபடி நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோட் ஸ்கேனர் வந்துடுச்சு. இப்போ நான் டேரெக்டாக வந்து நான் கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு, ஃபோனில் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஸ்கேன் ஆகுது. ஸோ ஸ்கேன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ கனெக்ஷன் ஈஸியாக முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே தேவையில்லை, பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்தோன்னா அந்த அப்ளிகேஷனில் நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அதுக்கு அந்த கேமராக்கான நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபேஸ் டிடெக்ஷன், மோஷன் அலர்ட் வேணுமான்னு கேட்குறாங்க, அதுக்கு ஆன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கேமரா வந்து ஆன் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்துச்சு, இந்த கேமரா பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து மேலே இருக்க கவர் எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ குவாலிட்டியான கேமரா இது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு சிம்பிள் ரொம்ப ரொம்ப டைனி கேமரா இது. கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமரா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே.